ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைங்க வேலை செய்யறதுக்கு ஓப்பி அடிக்கிறதுக்கு பால் மறின்னு சர்ச்சுக்கு போறேன்னு ஓடி போயிடுறாங்க. வீட்டில் சாமான் கழுவ வேண்டிய வேலை இருக்கும், வீட்டில் நிறைய காரியங்கள் இருக்கும், சமைக்கிற வேலை இருக்கும், எல்லா வேலையும். நான் என்ன பண்ணுறேன்? சர்ச்சுக்கு போகிறேன். என்ன பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறது நோ சொல்கிறீங்களா? வீட்டில் இருக்கிற கடமையை முடிச்சுட்டு உங்கள் பெண் பிள்ளை போச்சுன்னா அவள் ஆவிக்குரிய ஜீவத்திலே இருக்கிறா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டருக்குள்ளே இருக்கிறா. எல்லாத்தையும் ஓப்பி அடிச்சுட்டு அவள் போகிறான்னா இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பிள்ளையோ இருந்தாலும், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஃபார் சேக் சும்மா என்ன பண்ணுறாங்க? தேடுறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பெண் பிள்ளைங்க நல்லா வீட்டுக்கும் போகிறான், அப்பா அம்மா கதறாங்க. 40 வயசாகுது, 50 வயசாகுது, சுகர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்க தான் ஏஞ்சி என்ன பண்ணுறாங்க? பாத்திரத்தை கழுவுறாங்க. கேட்டால் சபையில் ஊழியம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்களா? சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி எடுக்கிறாங்களா? நான் சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்து பேசுகிறேம்மா, நீ பண்ணுறது தப்புமா? உங்களுக்கு என்ன தெரியும்? 8 மணி ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு. கூகுள் மீட்டில் என்னது? ப்ரேயரா? கூகுள் மீட்டில் என்னது? ப்ரேயரா? நைட்டு 11 மணிக்கு என்ன பண்ணுறாங்க? ப்ரேயர் பண்ணுறாங்க எல்லாரும் கூகுள் மீட்டில் வச்சுட்டு. வேலையை பாடுறாரு, இப்படி மேக்கப் போடுறாரு, இப்படி பண்ணுறாரு, தலை சீவுறாரு, ஜபம் போய் நிற்குது. நான் நடத்துகிற அந்த ஜபத்தை நடத்துகிறவனுக்கு முதலாவது என்ன இல்லை? ஆண்டவரை முதலாவது எப்படி தேடணும்? ஒரு கொரோனா டைமில் இந்த கூகுள் மீட் இட்ஸ் ஃபைன், ஃபோன் காலில் பண்ண ஜபம் ஓகே. ஆனால் தேவன் ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறார். இப்படி தான் தேவனை ஆராதிக்கணும், இப்படி தான் துதிக்கணும். எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? மக்கள் இழந்து போகிறாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் வயசாகும் போது, நீங்கள் படுக்கையில் படுக்கும் போது உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படலைன்னு ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இருதயம் தாங்கிக்க.